ஒரு ஊரில் வந்து ஒரு குருவும் சீடர் வந்து ஆற்றை கடக்குறாங்க. கடக்கிறப்ப வந்து அங்கே ஒரு பொண்ணு வந்து அந்த ஆற்றை கடக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்திருக்கு. அப்போ அந்த குரு என்ன பண்ணியிருக்கிறாரு, போய் அந்த பொண்ணை வந்து தோள் மேலே செமந்து கொண்டாந்து பக்கத்து கரையில் இறக்கி விட்டார். இறக்கி விட்டு அவர் வர்றாரு. கொஞ்ச நேரம் தூரம் நடந்த பிறகு அந்த குரு கேட்குறாரு சீடர்கிட்ட. சீடர் வந்து குருக்கிட்ட கேட்குறாரு, என்ன கேட்குறாருன்னா, நீங்கள் ஒரு துறவி, நீ அந்த பொண்ணை தொட்டு தூக்கலாமா, இது தருமாமா அப்படின்னு கேட்குறாரு. யார் கேட்குறது? சீடர் குருக்கிட்ட கேட்குறாரு. அது குரு சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம், நான் அவளை உதவி ஆற்றங்கரையிலேருந்து வர வழி இல்லாமல் தவிச்சவங்களுக்கு வந்து நான் தூக்கிட்டு வந்து அப்போயே அந்த கரையில் இறக்கி விட்டுட்டு வேலை முடிஞ்சு நான் வந்துட்டேன். ஆனால் நீங்களே இன்னும் மனசில் அதை சுமந்துக்கிட்டே வர்ற. நான் இறக்கி விட்டி பார்த்தேன், ஆனால் நீ அதை சுமந்துக்கிட்டே வர்ற. ஆன்மீகம் என்பது எப்படின்னா, ஆன்மீகம் எப்படின்னா வந்து வெளியில் சாமி கும்பிட்றது, சடங்கு செய்கிறது, சாத்திரம் பண்ணுறது ஆன்மீகம் கிடையாது. தூய்மையான எண்ணம் வேணும். அதை சாமி கும்பிட்றோம்னா தூய்மையான எண்ணம் வேணும். ஒருத்தர் கஷ்டப்படுறவங்களுக்கு பிறருக்கு உதவி செய்கிறது வந்து தப்பு கிடையாது. எந்த நிலையிலையும் நம்ம இருக்கலாம், தெய்வ நிலையில் எந்த நிலையிலையுமே இருக்கலாம். இருந்தாலும் அவங்களுக்கு தேவைக்கு நம்ம ஒரு கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்கிறப்ப வந்து நம்மளுடைய இதை எதையுமே பார்க்கக்கூடாது. நம்ம ஒரு மனுஷன், நம்ம என்ன நிலையில் வேணால் இருக்கலாம், தவ நிலையில் இருக்கலாம், நம்ம வந்து ஒரு ஆன்மீகவாதியாக இருக்கலாம், ஒரு துறவியாக இருக்கலாம், எதா வேணாலும் இருக்கலாம். கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு உதவி. அப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம எண்ணங்களை வந்து மனசில் சுமந்துக்கிட்டு ஒழுக்கத்தை நம்ம தான் கெடுக்கிறோம். கொண்டாண்டே இறக்கிட்டு வேலையை முடிச்சிட்டேன், நீ ஏன் சம்மந்துக்கிருக்க? அப்போ நீனே பாவம். பாவ கணக்கு யார்? உனக்குதே. செஞ்சவங்களையும் வந்து ஏன் செஞ்சேன்ற மாதிரி சொல்லி காமிக்கிற மாதிரி இருக்குது. அப்படித்தானே மக்கள் சொல்லி காமிக்கிறாங்க. நல்லா யோசிச்சு பாருங்கள். நம்ம ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு உதவி செய்வோம், நல்ல எண்ணத்தோடு செய்வோம். ஆனால் பார்க்குற பார்வை வந்து நம்மளை அவங்கதே அசிங்கப்படுத்துறதே. உண்மையா? நம்ம ஒரு உதவி தானே செய்கிறோம். சரி, அது ஒரு உதவி அந்த ஆற்றை கடக்க முடியல, அந்த பொண்ணுக்கு ஒரு உதவி செஞ்ச, நீ அதை விட்டுற வேண்டியதேனே. இது நியாயம் தர்மம் அப்படின்னு கேட்டால் அவர் இறக்கிட்டு வந்துட்டார், அவருக்கு தெரியல. ஆனால் பார்க்குறவ கண்ணுக்கு அது தப்பாக தெரியும். அவங்கதே சொல்லி சொல்லி அதை அசிங்கப்படுத்துறது. செய்கிற உதவியை வந்து சொல்லி சொல்லி அசிங்கப்படுத்துவாங்க. அது மாதிரி வந்து எப்போவுமே வந்து கண்ணால் பார்ப்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதே மெய். எப்போவுமே வந்து ஒருத்தவரை பார்த்துட்டோம் அப்படின்றதுக்காக அவளை தவறான வார்த்தைகளோ அவளுடைய கொச்சப்படுத்துறதோ நம்ம செய்யவே கூடாதான். அவங்க எந்த சூழ்நிலை செஞ்சாலும் உங்களுக்கு எப்படி தெரியும்? ஒரு மனிதாபிமானத்தோட ஒரு உதவி செஞ்சுருக்காங்க, அதை போய் நம்ம பார்க்குற கண்ணையே அந்த கண்ணோட்டத்தை பார்க்குது. தவறான கண்ணோட்டத்தில் யார் பார்க்குறா? பிறர் பார்க்குறாங்க. நம்ம செய்கிற உதவியை மற்றவங்க செய்யறதை உடனே சொல்லி காமிச்சு அசிங்கப்படுத்துகிறாங்க. அதனால் அந்த மாதிரி செய்யக்கூடாதான். கண்ணால் பார்ப்பது போய், காதால் கேட்பது போய், தீர கூப்பிட்டு வச்சு விசாரித்தாதே அது மெய். அதனால் யார் அங்கே பேசுகிறாங்க, என்ன சொல்கிறாங்க அப்படின்ற வார்த்தையை நம்ம பார்த்து யார்கிட்ட யார் வந்து அது மாதிரி தவறான வார்த்தைகளை கொண்டு பேசக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அது மாதிரி யாரும் அந்த மாதிரி பேசக்கூடாது இனிமேல். சரியா?